அக்கௌண்ட் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டினியூஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் இல்லாம வந்து புரியும். இந்த பேபால் அக்கௌண்ட் எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் வந்து யாராவது டாலர்ல வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிற டாலர்ஸ் வந்து நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்றீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வந்து சேர்ந்துரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பேபால் அக்கௌண்ட்டு. ஸோ அந்த பேபால் அக்கௌண்ட் வந்து இருக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு டைமில் வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி இங்கே போட்டுட்டு பாஸ்வேர்டு வந்து போட்டிங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் வந்து பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா ஃபார்கெட் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடியை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த மெசேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ரீசெட் பாஸ்வேர்டு வந்து பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அகெயின் வந்து உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இப்போ தான் வந்து புதுசாக வரீங்க, எந்த அக்கௌண்ட்டுமே இல்லை பேபாலில் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த சைன் அப் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கொடுங்க. நான் இப்போ கொடுத்துட்றேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். சப்போஸ் ஓடிபி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓடிபி வரல அப்படின்னா சென்ட் கோட் அகெயின் இருக்கு இல்லையா ப்ளூ கலரில், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது எனக்கு கோடு வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஆப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓடிபி ரொம்ப நேரம் ஆகியும் வந்து வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கூகுள் குரோம் ஆர் உங்ககிட்ட வந்து என்ன வெப்சைட் இருக்கோ, சாரி என்ன ப்ரௌசர் இருக்கோ, ஸோ அந்த ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணி பேபால் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் வந்து போகும். ஸோ அதில் வந்து இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த paypal.com அப்படின்ற வெப்சைட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்கும். நீங்கள் திருப்பி அகைன் வந்து ப்ரௌசரவே கிளிக் பண்ணுங்கள். பேபால் வந்து கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ இதில் வந்து அப்படியே வந்து உங்கள் நம்பர் வந்து ஷோ ஆகும். ஷோ ஆகலை அப்படின்னா உங்கள் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ 340759. ஸோ இது வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன கேட்கும் அப்படின்னா இமெயில் அட்ரஸ் கேட்கும். அப்புறம் வந்து கிரியேட் யுவர் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ இமெயில் அட்ரஸ் உங்களோடது கொடுத்துட்டு அப்புறம் வந்து கிரியேட் பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆர் மோர் கேரக்டர். ஸோ மினிமம் வந்து 8 இருக்கணும். ஓகேங்களா, 8 வேர்டு இருக்கணும். அந்த 8 வேர்டுக்கு மேலே போனால் கூட பரவாயில்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டல்லையும், அதுக்கடுத்து வந்து உங்கள் லெட்டர் உங்கள் நேம் வந்து கூட இல்லை உங்கள் நேமோ இல்லை வேறு ஏதாவது நேமு கூட ஸ்மால் லெட்டரில் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. அட்டு இல்லை டாலர் சிம்பிள், ஸோ எது வேணாலும் உங்களுக்கு மறக்காத மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த இமெயில் ஐடியும் இல்லை அந்த பாஸ்வேர்டையும் வந்து நீங்கள் வச்சுட்டு ஆப்பில் போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த ஒரு ஸ்டெப்பு நீங்கள் வந்து இமெயில் ஐடியும் அண்ட் பாஸ்வேர்டும் வந்து கொடுத்ததுக்கப்புறமா இப்படி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். அதில் நேஷ்னாலிட்டி இந்தியா தான். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கேட்குது. அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்குது. அட்ரஸ் லைன்ஸ் இதெல்லாம் வந்து கேட்குது. அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டேட் என்னது, பின்கோடு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே லாஸ்ட்டாக இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து உங்கள் நேம் வந்து எதுவோ அது வந்து கொடுங்க. ராகுல்னு கொடுக்குறேன். அப்புறம் லாஸ்ட் நேம் இருந்ததுன்னா கொடுங்க, இல்லைனா தேவையில்லை. அப்புறம் உங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் அஃபிஷியல் ஐடி கார்டில் என்ன இருக்கோ அந்த இது மாதிரி கொடுக்கணும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு ஸ்டேட்டு பின்கோடு கொடுத்துட்டு இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிடணும். டிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுக்கணும்.
ஸோ அது வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு பேஜுக்கு வந்து போகும் சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து லிங்க், இப்போ நம்ம வந்து லிங்க் கார்டு வந்து கொடுக்கணுமா அப்படின்லாம் கேட்பீங்க. அதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டாம், எதுவும் வந்து கொடுக்க வேண்டாம். அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நீங்க என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ, என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ அந்த ஆப்ல போயிட்டு நான் சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் பேபால் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இமெயில் ஐடி என்ன கொடுத்தீங்க, பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு லாகின் வந்து கொடுங்க. ஓகேங்களா. ஸோ நான் லாகின் கொடுத்துட்டேன். லாகின் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் லோட் ஆகிட்டு வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் இங்கே வந்து உங்கள் மேலே வந்து உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ கூட வந்து கொடுத்துக்கலாம். ஃபோட்டோ வந்து கொடுக்குறதா இருந்தாலும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரிக்குள்ளே வந்து போகும். ஸோ சூஸ் ஆன் எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பண்ணலாம். அப்புறம் வந்து கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் இருக்குது. இது உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இது வந்து சென்ட் ஆகும், ஒரு ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி வந்து சென்ட் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட் பேமெண்ட் இருக்குது, ரெக்வெஸ்ட் பேமெண்ட் இருக்குது. ஸோ இங்கே ரெக்வெஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்க் யுவர் கான்டாக்ட்ஸ், உங்கள் கான்டாக்ட்ஸில் வந்து யாராவது இருந்தாங்க, பேபால் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம், அமௌண்ட் வந்து ரெக்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செட்டப் யுவர் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஒன்று மட்டும்தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. என்னது, ஃபோன் மட்டும்தான் வந்து கன்ஃபார்ம்டு ஆயிருக்கு. அப்புறம் வந்து கன்ஃபார்ம் யுவர் இமெயில், லிங்க் ய பேங்க் அக்கௌண்ட், லிங்க் யுவர் கார்ட்ஸ், ஆட் ய ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ரெண்டுன்னு வந்து கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா. இங்கே ஒன்றுன்னு இருக்கு, அங்கே வந்து இங்கே வந்து ரெண்டுன்னு வந்து வரும். அடுத்து வந்து கன்ஃபார்ம் யுவர் இமெயில், அதுவும் கொடுத்துட்டீங்கன்னா மூணுன்னு வந்துடும். இப்போ லிங்க் யுவர் கார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக பேங்க் அக்கௌண்ட்டே வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து யாராவது வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டாலர் வந்து வருது அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்து வந்துடும். ஸோ அதுக்கு வந்து லிங்க் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொடுங்க. சாரி about that, we are having some trouble completing your register right now, try again அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, லிங்க் யுவர் பேங்க் another way. ஸோ இதை வந்து கொடுங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து நெஃப்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நெஃப்ட் ஐஎஃப்எஸ்சி கோட்னா ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எஸ்பிஐ பேங்க் அப்படின்னா SBIN 000 சம்திங் அந்த மாதிரி ஒரு நம்பர் வரும். ஐடிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கோடு வந்து இருக்கும். ஸோ பேங்க் புக்லேயே வந்து இருக்கும் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு, அதை பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர், பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு இங்கே லிங்க் யுவர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஆகும். ஓகேங்களா, லிங்க் ஆகும். சப்போஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பேபால் சைட்ல இருந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ஒரு 3 to 5 பிஸ்னஸ் டேஸில் உங்களுக்கு ஒரு ரூபாய் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் ரூபாய் வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இது வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுறது. ஸோ மற்ற ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் யுவர் இமெயில் இருக்கு, கன்ஃபார்ம் யுவர் இமெயில்ன்றதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், மேலே வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து காட்டும். ஸோ உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் வந்து அனுப்பிச்சிருப்போம். அதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வெரிஃபிகேஷன் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணுறது இருந்தால் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சது. ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாராவது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறதா இருந்தால் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சென்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து வந்துடும். ஸோ இது வந்து பேமெண்ட்ஸு. ஸோ பேமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யாருக்காவது பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதே ஆப்ஷன் தான், முன்னாடி வந்து ஃப்ரண்ட்ல என்ன இருந்துச்சோ அது. அப்புறம் வந்து பில்ஸு, அப்புறம் வந்து ரெக்வெஸ்ட். ஸோ இதை ஏதாவது நீங்கள் வந்து முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த பேமெண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து பேமெண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ அதான் லிங்க் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் கார்ட்ஸ் வந்து கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், இல்லை எனக்கு அது வந்து சேஃப்டியாக நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டே வந்து கொடுத்துக்கலாம்.
இது வந்து ஆக்டிவிட்டி, இது வந்து ரிவார்ட்ஸு. உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்தது அப்படின்னா இதில் வந்து காட்டும். ஓகே, இப்போ ஹோம்க்கு வந்து வந்துடுறேன். ஓகே, இப்போ எனக்கு எப்படி வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதாவது அன்னோன் பர்சன் இப்போ உங்ககிட்ட காண்டாக்ட், உங்களோட காண்டாக்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களோட காண்டாக்ட் இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வந்து நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒன்று உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து வேணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் பேபாலில் என்ன மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி இருந்தால் போதும். ஓகேங்களா? நீங்கள் அவங்களுக்கு வந்து அது மட்டும் ஷேர் பண்ணால் போதும். உங்களோட காண்டாக்ட் நம்பர் அப்படி இல்லைன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் ஐடி கொடுக்கலாம். என்ன மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த சென்ட் ஆப் இப்போ நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அவங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்கன்னா, இங்கே சென்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க வந்து மேலே வந்து இங்கே நேம் ஆர் இமெயில் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட பேர், உங்களோட நேம் வந்து என்ன வச்சுருக்கீங்களோ அது வந்து அடிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இமெயில் ஐடி வந்து அடிப்பாங்க. ஸோ இமெயில் ஐடி வந்து நான் அடிக்கிறேன். ஸோ இமெயில் ஐடி அடித்தா இந்த மாதிரி வந்து வந்துடுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மெயில் ஐடி வந்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறதா இருந்தால் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் ப்ராசஸ் தான் வந்து இது. ஸோ சில பேர் வந்து பயந்துக்கிறாங்க, பேபால் அக்கௌண்ட்னா ரொம்ப நிறைய ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக சொல்லி கொடுத்துருக்கேன்னா என்னன்னு தெரியல. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. சாரி, கொஞ்சம் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் வந்து சாரி. உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.